ஸோ இது வந்து ஐஃபோன் 10. ஸோ இந்த ஃபோனை வந்து நான் வாங்கி 3 to 3.5 years ஆகுது. இப்போ இந்த ஃபோனை ஒரு ஃபுல் டே நான் யூஸ் பண்ணணும்னா 2 தடவை சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்களும் என்ன மாதிரி உங்கள் ஃபோனை வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்கள் ஃபோன் வந்து கொஞ்சம் பழைய சைட் இருந்தாலும் உங்கள் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னா, இப்போ நான் காட்ட போகிற சில செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ஐஃபோனில் உங்களோட ஐஃபோனோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து இப்போ ஒரு புது ஃபோன் வச்சுருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 11 Pro இல்லை 12 Pro, ஆப்வியஸாக உங்கள் பேட்டரி வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணின்னு இருக்கும். பட் இந்த செட்டிங்ஸை நீங்களும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி உங்கள் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும், அது கூட சேர்த்து இதுவும் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, என்னோட பேர் கிஷோர் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் வேர்ல்ட் இன் தமிழ். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பேக்ரவுண்ட் ஆப் ரிஃப்ரெஷ். ஸோ உங்கள் ஃபோனில் வந்து நிறைய ஆப்ஸ் பேக்ரவுண்டில் ஓப்பனாக இருக்கலாம். ஸோ அது ஓப்பனாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்கள் ஆப்ஸ் வந்து அடிக்கடிக்கு ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது ரிஃப்ரெஷ் ஆக உங்கள் ஃபோனோட பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் ஆப் ரிஃப்ரெஷ்ன்ற செட்டிங்கை நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ஓப்பனாக இருந்தாலும் உங்களோட பேட்டரி ட்ரெயின் ஆகாது. பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செட்டிங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஆப்ஸையே ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதால் என்ன ஆகும்னா, உங்கள் பேட்டரி வந்து இன்னும் அதிகமாக யூஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஆப்பை ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதே ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது உங்கள் CPU ஸ்டார்டிங்லேருந்து திருப்பி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ்னால உங்களோட ஐஃபோன் வந்து பேட்டரி வந்து இன்னும் ஜாஸ்தி வந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸிட் பண்ணாதீங்க. ஸோ முதல்ல செட்டிங்ஸ்குள்ளே போங்க, போயிட்டு ஜென்ரல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறமா இங்கே பேக்ரவுண்ட் ஆப் ரிஃப்ரெஷ்னு இருக்கும், இங்கே போயிட்டு இந்த பேக்ரவுண்ட் ஆப் ரிஃப்ரெஷ்ஷை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது லோ பவர் மோடில் இருக்கிறதுனால ஆன் ஆக மாட்டேங்குது. பட் நீங்கள் நார்மலாக வந்து 20% மேலே இருந்துச்சுன்னா அது பேசிக்காக வந்து ஆனில் இருக்கும், அதை நீங்கள் ஆஃப் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவு உங்கள் ஐஃபோனோட லாக் ஸ்க்ரீன் இல்லை ஹோம் ஸ்க்ரீனை வந்து ஒரு டார்க் அட்மாஸ்ஃபியர் வைங்க. அதாவது ஒரு டார்க் வால்பேப்பர்ஸ் எதில் பிளாக் கலர் நிறைய இருக்குதோ அந்த மாதிரி வால்பேப்பர்ஸ் செட் பண்ணுங்கள். பட் இது வந்து வெறும் ஓலெட் ஃபோன்ஸுக்கு தான் ஒர்க் ஆகும். ஏன்னா ஓலெட் ஃபோன்ஸில் நீங்கள் எவ்வளோ பிளாக் கலர் யூஸ் பண்ணுறீங்களோ வால்பேப்பராக, ஸோ அந்த பிளாக் கலர் இருக்கிற இடத்துல உங்களோட ஸ்க்ரீன் பிக்சல்ஸ் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அது ஒன்ஸ் ஆஃப் ஆகிடுச்சுன்னா உங்கள் பேட்டரி வந்து உங்கள் பேட்டரி கன்சம்ஷனும் குறைய ஆரம்பிச்சு உங்கள் பேட்டரி அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் வந்து 2 மோட் இருக்கும், ஒன்று வந்து லைட் மோட், இன்னொரு டார்க் மோட். ஸோ உங்களோட ஓவரால் ஃபோனோட தீமே டார்க் மோடாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து அதிகமாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பேட்டரி கன்சியூமிங் ஆப்ஸ். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பேட்டரின்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் காமிக்கும். ஸோ அதில் எது வந்து நிறைய பேட்டரி கன்சியூம் ஆகுது, எது கம்மியாக யூஸ் ஆகுது. இப்போ சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அன்வான்ட் ஆப் ஏதோ வந்து யூஸ் பண்ணாத ஆப் வந்து நிறைய பேட்டரி யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது உடனடியாக நீங்கள் டிலீட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து இப்போ என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து நிறையா யூடியூப் அண்ட் இந்த கேம்ஸ் வந்து நிறையா மேஜர் பார்ட் ஆஃப் த பேட்டரி வந்து அந்த ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுது. ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ண குறைச்சிக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப்ஸே தேவையில்லைன்னா அதையும் நீங்கள் டிலீட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் பேட்டரி இன்னும் ஜாஸ்தி பர்ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து சவுண்ட் ரெகக்னிஷன். ஸோ பர்சனலாக நான் வந்து இந்த ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கிறது. பட் இது என்னன்றது முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டிங்குள்ளே போயிட்டு அக்சசிபிலிட்டி கிளிக் பண்ணுங்கள். அது பண்ணிட்ட பிறகு சவுண்ட் ரெகக்னிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சவுண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனால் உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். லைக் அலார்ம்ஸ், அனிமல்ஸ், ஹவுஸ் அப்புறம் பீப்புள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ரன்னிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி உங்கள் வாட்டர் டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது உங்கள் ஐஃபோன் அந்த சவுண்டை ஸ்டோர் பண்ணிக்கும். திரும்பி அந்த வாட்டர் டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அப்போ உங்கள் ஃபோன் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் வந்தோன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் டேங்க் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம அந்த மோட்டரோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். பட் இது அதிகமாக வந்து பேட்டரி யூஸ் பண்ணுறதுனால இதை நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பட் இதுக்கு வந்து சில சீரிஸ் ஆட்டோமேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் பேட்டரி வந்து அதிகமாக கன்சியூம் ஆகாமே இந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து வாய்ஸ் கண்ட்ரோல். ஸோ இது வந்து யூஸ்வலாக பிளைண்ட் பீப்புளுக்கு தான் அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்கிறது. ஸோ இது என்னன்னாக்கா உங்கள் ஐஃபோனை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து வெறும் வாய்ஸை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓப்பன் செட்டிங்ஸ், ஓப்பன் நோட்டிஃபிகேஷன் சென்டர், ஓப்பன் கண்ட்ரோல் சென்டர். இந்த செட்டிங் நீங்கள் யூஸ் பண்ணலன்னா உங்களோட பேட்ரி வந்து கன்சியூம் ஆகும். ஏன்னா உங்கள் ஃபோன் வந்து எப்போவுமே அந்த வாய்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு உங்கள் மைக்ரோஃபோன் ஆன்லேயே இருக்கும் எப்போவுமே. ஸோ அதால் உங்கள் பேட்ரி வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். பேட்ரி லைஃப் குறையுதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லோரும் மோஸ்ட் காமனாக பண்ணுற விஷயம் வந்து லொக்கேஷன் சர்வீசஸை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் அது பண்ண தேவையில்லை. அதில் இருக்கிற சில ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணாலே போதும். ஸோ ப்ரைவசியை கிளிக் பண்ணுங்கள்.
பண்ணிட்ட பிறகு லொக்கேஷன் சர்வீசஸ்குள்ளே போனோம்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா ஆப்ஸும் இங்கே வரும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஆப்ஸ் வந்து லொக்கேஷன் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே சிஸ்டம் சர்வீசஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போனோடனே சிக்னிஃபிகண்ட் லொக்கேஷன் ஒன்று இருக்கும். அத்தை நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த ஃபீச்சர் என்னென்னா, உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எங்கெல்லாம் அந்த ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகலாம், இல்லை தியேட்டர் போகலாம், அப்புறம் உங்கள் ஆஃபீஸு, இது எல்லாமே நீங்கள் ஒரே நாளில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணும்போது நீங்கள் எந்தெந்த லொக்கேஷன் போகிறீங்களோ அந்தந்த லொக்கேஷன் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜிபிஎஸ் வந்து பேக்ரவுண்டில் ஆனில் தான் இருக்கும். ஸோ அது வந்து அதிகமாக உங்கள் பேட்டரி வந்து ட்ரெயின் பண்ணும். ஸோ அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆப்பை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே அடிக்கடிக்கு நான் போயிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து நான் பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் நான் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து தேவையில்லை. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அடிக்கடி உங்கள் ஐஃபோனோட ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகாது. ஸோ இதால் உங்கள் பேட்டரி வந்து அதிகமாக கன்சியூம் ஆகாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வைஃபை அண்ட் ப்ளூடூத். இப்போ நீங்கள் வைஃபை அண்ட் ப்ளூடூத் வந்து யூஸ் பண்ணுறதில்ல அதிகமானா, நீங்கள் வந்து கண்ட்ரோல் சென்டர்லேருந்து ஆஃப் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அதை ஆஃப் பண்ணணும். ஏன்னா கண்ட்ரோல் சென்டர்லேருந்து ஆஃப் பண்ணிங்கன்னா அது வந்து ஆஃபில் தான் இருக்கும். பட் பேக்ரவுண்டில் வந்து உங்கள் வைஃபை அண்ட் ப்ளூடூத் ரெண்டுமே ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் பண்ணிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து வைஃபை அண்ட் ப்ளூடூத்தை டிசேபிள் பண்ணிவிட்டு உங்கள் பேட்டரியும் உங்களோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆட்டோ பிரைட்னஸ். ஸோ ஆட்டோ பிரைட்னஸை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் பிரைட்னஸை ரொம்ப கம்மி வச்சாலும் அது உங்கள் கண்ணுக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வெளியே போய் டைரக்ட் சன்லைட்டில் இருக்குது, உங்கள் பிரைட்னஸே இல்லை உங்கள் ஃபோன்னா, நீங்கள் வந்து அதை ரொம்ப உத்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதால் உங்கள் கண் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஆட்டோ பிரைட்னஸ் வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபோனே வந்து உங்களோட என்வாயர்மெண்டல் கண்டிஷன்ஸ் அது ஸ்டடி பண்ணி உங்கள் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் செட் பண்ணிடும். அதால் உங்களோட பேட்டரியும் வந்து ரொம்ப ட்ரெயினும் ஆகாது. ஸோ அதால் உங்கள் பேட்டரியும் ரொம்ப ட்ரெயின் ஆகாது, உங்கள் கண்ணுக்கும் கொஞ்சம் நல்லது. ஆட்டோ பிரைட்னஸ் டாகில் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். So see you in the next video guys. Peace.